தோழர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் இளங்குமரனார் தமிழ் வளத்தில் ஏற்கனவே முதல் பகுதி பார்த்துருக்கோம். இது இரண்டாவது பகுதி. இதில் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும். இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் புக்கை தரவாக நீங்கள் படிச்சுக்கிறங்க. அதுபோக வெளியில் உள்ள சோர்ஸ் எல்லாமே நம்ம வீடியோலேயே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரி, கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், அதுக்கான ஆன்சரை எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள். 10 + 1000, 10 + 1000 இதோட சேர்த்து எழுதுக என்ன அப்படின்ட்டு கேட்குறேன். இதற்கான பதிலை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எளிமையான கொஸ்டின் தான். சரி, கிளாஸ் பார்க்கலாம். விட்டான் பெற்றான் இது என்ன காலம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இல்லைனா பொருந்தாதை தேர்ந்தெடுக்க அந்த மாதிரி கூட கொஸ்டினில் கேட்பாங்க. விட்டான் பெற்றான்னா இறந்த காலம். இப்போ புக்கான் இது கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாக கூட தெரியலாம். இதுவுமே இறந்த காலம், நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்து கீழ் என்பதற்கு சிறப்பு விதி. கீழ் இதில் நிறைய விஷயங்கள் சிறப்பு விதின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் படித்து வச்சுக்கிறோங்க. கீழ் ப்ளஸ் குளம்ன்றது கீழ் குளம்ன்றதும் சரி, கீழ் குளம்ன்றதும் சரி. வல்லெழுத்து மிகுந்தும் வரும், மிகாமலும் வரும், ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து குணசந்தி. பொதுவாக அந்த சந்தி அப்படின்ற விஷயம் பகுபத உருப்பலங்கணத்தில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ அந்த சந்தி எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இருக்காது. 3 வகைப்படுமா, நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. சந்தி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட சொற்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், நரேந்திரன், சுரேசன், தரேந்திரன், மகேசன், பாதோகம், அடுத்து ஞானோர்ஜிதன், கங்கோற்பத்தி, தயோஜிதன், இது எல்லாமே பார்த்தாலே தெரியுது வட சொற்கள்னு சொல்லிட்டு தெரியுது இல்லையா. இந்த மாதிரி வட சொற்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவின் முன் ஈவரின். இதில் பாருங்களேன், நிலைமொழியில் அகரம் வந்திருக்கா, வருமொழியில் இகரம் வந்திருக்கா. அதான் சொல்கிறாங்க. நிலைமொழியில் அதாவது அகரமோ ஆகாரமோ வரலாம். இது எல்லாத்துலேயும் அகரம் வந்திருக்கு. இது எல்லாத்துலேயும் பாருங்கள் ஆகாரம் வந்திருக்கு. இந்த மாதிரி அகரம் ஆகாரம் வருமொழி முதல்ல இகரமோ ஈகாரமோ வந்துருந்துச்சு அப்படின்னா எப்படி மாறும் அப்படின்றது ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சிம்பிளான ஒரு ஃபார்மெட்டை வச்சு நம்ம பண்ணிடலாம். நர ப்ளஸ் இந்திரன் இதில் நிலைமொழி இந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சுன்னா நிலைமொழியில் அகர ஆகாரம், வருமொழியில் இகர ஈகாரம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பாருங்களேன், நர ப்ளஸ் இந்திரன் தனியாக எழுதுகிறேன். நர ப்ளஸ் இந்திரன் இதில் நிலைமொழி இறுதி எழுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இரு ப்ளஸ் ஆன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ நிலைமொழி இறுதியில் அகரம் இருக்குது, வருமொழி முதல்ல இகரம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டுமே கெட்டு போகுமா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நர் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்திரன் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ முதல் ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னா நிலைமொழி ஈரில் இருக்கிற அகரமும் வருமொழி முதல்ல இருக்கிற இகரம் ரெண்டுமே கெட்டு போய் நர் ப்ளஸ் இந்திரன் சொல்லிட்டு இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏகாரம் தோன்றும். இந்த மாதிரி நிலைமொழி ஈரில் அகர ஆகாரம் இருந்து வருமொழியில் இகர ஈகாரம் இருந்துச்சு அப்படின்னா ஏகாரம் தோன்றும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இரு ப்ளஸ் ஏ என்னவா மாறிடும், ரேவா மாறிடும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா நரேந்திரன். அப்போ நரேந்திரன். இதே விஷயத்த நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி அகர ஆகாரம் இருந்துச்சுன்னா ஏகாரம் தோன்றும். அதே மாதிரி அகர ஆகாரத்து முன்னாடி உகர ஊகாரம் இருந்துச்சு அப்படின்னா ஓகாரம் தோன்றும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலைமொழி ஈரில் அகர ஆகாரம் இருந்து வருமொழியில் இகர ஈகாரம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏகாரன்றது வரும். அதே இது நிலைமொழி ஈரில் அகர ஆகாரம் இருந்து வருமொழியில் உகர ஊகாரம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ஓகாரம் வரும். ஓகே, வேணா செக் பண்ணி பாருங்களேன். மகேசன். சரி, இதை எடுத்து பார்ப்போம். மகா ப்ளஸ் ஈசன் வழக்கம் போல் இக்கு ப்ளஸ் ஆவணான் இருக்குது. இந்த ஆவணாவும் நிலைமொழி இறுதியில் இருக்கிற ஆவணாவும் வருமொழி முதல்ல இருக்க ஈயனா ரெண்டுமே போச்சு அப்படின்னா பேலன்ஸு மக் ப்ளஸ் சன்னுன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வருமொழியில் இகர ஈகாரம் இருந்துச்சுன்னா ஏவனா வருமா,
அப்போ இந்த இடத்துல ஏவன்னா வந்துச்சு அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஏ கேவாக மாறிடும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து மகேசன் சொல்லிட்டு மாறிடும். இதான் ரூல். இப்போ இந்த வறுமொழியில் இகர ஈகாரத்துக்கு பதிலாக உகர ஊகாரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஓன்றது வரும். பாருங்களேன், இவ்வளோ கொஸ்டினில் நம்மளுக்கு எது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் அப்படின்னா கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி. இதில் ஏன் ஓன்ற அந்த ஒரு வார்த்தை வருது அப்படின்னா நம்மளுக்கு அகர ஆகாரம் இருந்து வறுமொழி முதல்ல உகரம் இருக்குது. உகரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன தான் வரும்? ஓகாரமாக மாறும். அப்போ கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி முக்கியமானது. அடுத்து குயின் என்பதற்கு சிறப்பு விதி. சில விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லத்தான் செய்யணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் இதுவரை நம்ம படித்த புத்தகங்களில் இந்த மாதிரி விதிகள் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி புதிதான விதிகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன். ஏற்கனவே பார்த்த விடயங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் வேகமாகவே பார்த்துட்டு போயிடலாம். குயின் என்பதற்கு சிறப்பு விதி. குயின் ப்ளஸ் கடுமை குயின் கடுமை, குயின் ப்ளஸ் சிறுமை குயின் சிறுமை. இது இயல்பாக தான் புணரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து குற்றியலுகரம், இதெல்லாம் பலமுறை பார்த்தாச்சு. குற்றியலிகரம் இதுவும் பார்த்தாச்சு. அதில் புதுமையாக பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை? 6. அது என்னென்ன வகையான குற்றியலுகரம் அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். பொதுவாகவே இந்த இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரத்துலையும் உயிர் தொடர் குற்றியலுகரத்தையும். நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் 2 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் ஈற்றுக்கு அயல் எழுத்து, கடைசிக்கு முந்தின எழுத்து ஒரு உயிர்மை எழுத்தாக இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கிறோம். வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடரில் ஈற்றுக்கு அயல் எழுத்து என்னவாக இருக்கும்? புள்ளி வச்ச எழுத்தாக இருக்கும். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறணும். அடுத்து குற்றியலுகரத்தின் முன் உயிரும் எகரமும் புணர்தல். சிம்பிளான விஷயந்தான் இது. பாருங்களேன், ஆடு நாகு இது ரெண்டுமே என்னது? நம்மளுக்கு குற்றியலுகரம். என்ன குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி அகரமோ அதாவது உயிர் எழுத்தோ இல்லை எகரமோ வந்துச்சுன்னா அது எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு நம்மளுக்கு சிம்பிளான ஒரு விதி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதிப்படி நம்மளுக்கு 2ல் இட்டு ப்ளஸ் ஊன் இருக்கும். உகரம் போச்சு அப்படின்னா மீதி இட்டும் ஆவும் இருக்கும். இட்டும் ஆவும் சேர்ந்து டாவாக மாறிடும். அப்போ ஆடு ப்ளஸ் அரின்றது உயர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுன்ற விதிப்படி தான் மாறி இருக்கு. அடுத்து எவ்வரின் ஈயாம்னு சொல்லிட்டு ஒரு விதி போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த விதிப்படி எவ்வரின் ஈயாம், எவ்வரின் 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 ஈயாம் ஈயாம் இப்படி ஒரு விதி இருக்குது. சரியா? எகரம் வந்துச்சுன்னா இந்த உகரம் இகரமாக தெரியும். அதன்படி தான் நாகுயாது நாகி, இந்த இடத்துல ஈ வந்திருக்கு பாருங்களேன், நாகியாதுன்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. அடுத்து குற்றெழுத்து. தமிழில் எத்தனை நெடில் எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். தமிழில் எத்தனை நெடில் எழுத்துக்கள் மீன்ஸ் உயிர் எழுத்துக்களில் உயிர் நெடில் எழுத்துக்கள் உயிர் குறில் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு படிப்போம். நெடில் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 7 எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். ஓகே, இந்த தான் குற்றெழுத்துன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து கெடுதல். யாவருன்றது யாருன்னு சொல்லிட்டு மாறும். யார் ஆறுன்னு சொல்லிட்டு பயன்படுத்தும். யானையை ஆணைன்னு சொல்லிட்டு பயன்படுத்தும். யாடு ஆடுன்னு சொல்லிட்டு பயன்படுத்தும். யார் ஆறுன்ற மாதிரி பயன்படுத்தும். இது இந்த எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு அப்படின்ற விஷயத்தில் கூட கேட்கலாம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறோங்க. அடுத்து ஞகரம். பொதுவாகவே இதில் இந்த இணை எழுத்துக்கள் அதிகமாக கேட்குறாங்க. இணை எழுத்து நம்மளுக்கு 6ஆம் வகுப்புலேயே இருக்குது, அது தெளிவாக பார்த்து வச்சுக்கிறணும். நம்மளுக்கு வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்துன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த வகையில் தான் ஞகரத்துக்கு ஞகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இணை எழுத்து என்னது? கா. அந்த இணை எழுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கசட தபர ஞன நம்மன. ஓகே, இதில் இணை எழுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு இந்த கிராஸில் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அது எல்லாம் இணை எழுத்தாக இருக்கும். இது பாருங்களேன், இது தங்கம். கீழே இருந்து பாருங்கள், தா இங்கா இம், இது எல்லாம் சேர்ந்து வந்துருச்சா. அதே மாதிரி இன்ஜா மா இன்ஜா இல் பாருங்கள், இது எல்லாம் சேர்ந்து வந்துருச்சா. அடுத்து இன்டா தா இன் ட நை தண்டனை. புரியுதா? இந்த மாதிரி தான் இணை எழுத்துக்கள் எப்படி வருதுன்னா அந்த வல்லெழுத்துக்கள் இனமான மெல்லெழுத்துக்கள் இருக்குது. அப்போ இங்கே அகரத்துக்கு இனமான ககரம் இருக்குது. அடுத்து சொன்னோம் இல்லையா, சந்தி 3 வகைப்படும். என்னென்ன சந்தி? குணசந்தி,
அப்புறம் தீர்க்க சந்தி, விருத்தி சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சந்தி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அடுத்து சாவ என்பதற்கு சிறப்பு விதி. சாவ என்பதற்கு சிறப்பு விதி சாவ ப்ளஸ் குத்தினான் சாக்குத்தினான். பாருங்களேன் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. அப்போ சில விஷயத்துக்கு ஏன் இப்படி மாறுது அப்படின்னா அதுக்கு சில சிறப்பு விதிகள் கொடுத்துருக்காங்க. சில வார்த்தைகளுக்கு முன்னுனா அதுக்கு ஒரு சிறப்பு விதி கொடுத்துருப்பாங்க, பின்னுனா அதுக்கு ஒரு சிறப்பு விதி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிறப்பு விதிகள். அதே மாதிரி தமிழ் கீழ்னா அதுக்கு ஒரு சிறப்பு விதி. எதுக்கெல்லாம் சிறப்பு விதிகள் கொடுத்துருக்காங்களோ அதை வேறு வழியில் நம்ம சிறப்பாக படித்து தான் ஆகணும். சாவ ப்ளஸ் குத்தினான்றது சாக்குத்தினான் மாறுது. நல்லா படித்து வச்சுக்கிறோங்க. அடுத்து சார் ப்ளஸ் கால். சார் ப்ளஸ் கால் என்னும் கிளவிக்கு, கிளவினா சொல், சார் என்னும் சொல்லுக்கு சிறப்பு விதி சார்கால். வல்லினம் மிகுந்து வருது பாருங்கள். அதேமாதிரி சாவ ப்ளஸ் குத்தினான் சா குத்தினான். ஒரு வாட்டிக்கு 2 முறை இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் எதெல்லாம் நீங்கள் புதுமையாக படிக்கிறீங்களோ அதை மட்டும் குறிப்பெடுத்து வச்சு ஒரு வாட்டி படிச்சுக்கிறங்க, போதுமானது. அடுத்து மீ அப்படின்ற அந்த ஒரு தனி எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து முன்னாடி புணர்ச்சி விதி எப்படி பயன்படுதுன்னு பாருங்களேன். இயல்பாக வருதா இல்லை வல்லினம் மிகுந்து வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள். மீ ப்ளஸ் குறிது மீ குறிது, நீ ப்ளஸ் கடிது நீ கடிது, மீ கான். அடுத்து பாருங்களேன், மீ ப்ளஸ் கூற்றில் மீ கூற்று, மீ ப்ளஸ் தோலில் மீ தோல் மீந்தோல். சரியா, எது வித்தியாசம்? இந்த ரெண்டும் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. மீ ப்ளஸ் கூற்று மீ கூற்று, மீ ப்ளஸ் தோல்ன்றது மீந்தோல். அடுத்து கதவு ப்ளஸ் அழகு, கதவு ப்ளஸ் யாது. இதெல்லாம் பார்த்தோம்னாலே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். கதவுன்றது ஃபஸ்ட்டு என்னது? குற்றிய லுகரமா முற்றிய லுகரமான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முற்றிய லுகரம், முற்றிய லுகரம். ஏன்னா குசுடு துபுரு வந்தால் தான் நம்மளுக்கு எதில் சேர்ப்போம்? குசுடு துபுரு வந்துச்சுன்னா, நிலைமொழியரில் வந்துச்சுன்னா குற்றிய லுகரத்தில் சேர்ப்போம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம முற்றிய லுகரத்தில் தான் நம்ம சேர்ப்போம். அப்போ முற்றிய லுகரம் வந்துச்சு அப்படின்னா அங்கேயே என்ன தான் பயன்படுத்தும்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதி பயன்படுத்துவோம். கரெக்டாக கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விதி தான் பயன்படுத்தோம்னா இந்த விதிப்படி பயன்படுத்தலாம். ஆனால் கரெக்டாக இப்போ ஒருவேளை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, கதவு ப்ளஸ் அழகுன்றது கதவழகாக மாறி இருக்குது, கீழ்கண்டவற்றில் எந்த புணர்ச்சி விதி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பியில் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் சியில் முற்றும் அற்றோ ஒரோ வழின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட அனைத்தும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆப்ஷன் சும்மா நானாக செட் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அது எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. அது எங்கே மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும்னா அது குற்றிய லுகரமாக இருந்தால் மட்டும்தான் அது எடுக்கணும். ஒருவேளை முற்றிய லுகரம், இப்போ நம்ம பார்க்குறது முற்றிய லுகரம், முற்றிய லுகரமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன விதி தான் பயன்படுத்தணும்? முற்றும் அற்றோ ஒரோ வழி. சரியா, இதுதான் பயன்படுத்தணும். அப்போ அதில் இந்த விதியும் பயன்படுத்தியிருப்போம், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு, இந்த 2 விதியும் நம்ம பயன்படுத்தியிருப்போம். சரியா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எங்கே மட்டும் தான் பயன்படுத்தும்? ஒன்லி அது குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்தும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து எப்படி சில முற்றியலுகரத்தின் முன் வல்லினம் புணர்தல். அதாவது நம்ம கொஸ்டினில் நம்ம படித்த விஷயங்கள் தான் அப்படியே வரும் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாதீங்க. நம்ம படித்த விஷயங்களை வச்சு அதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதை எலிமினேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ண முடியும். பாருங்களேன், இதில் அவனோடு பொன்னது இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஓகே, சில முற்றிலும் வல்லினம் புணர்தல். அவனோடு ப்ளஸ் கொண்டான், அவனோடு கொண்டான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓடு ஓடு இந்த வார்த்தைகள் பின்னாடி என்ன மிகாது, வல்லினம் மிகாது அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அதுன்றது வெளிப்படையாக வந்துச்சுன்னா 6ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தாலும் வல்லினம் மிகாது. அப்போ அவனோடு ப்ளஸ் கொண்டான், அவனோடு கொண்டான். பொன்னது ப்ளஸ் செவி, பொன்னனது செவின்னு சொல்லிட்டு இருக்குது, பார்த்துச்சுருங்க. 7 ப்ளஸ் தலை 7 தலை. விடு ப்ளஸ் கணை விடுகணை, அது ப்ளஸ் கண்டான் அது கண்டான். அப்போ அது இது உது இது எதுலேயுமே வல்லினம் மிகாது, அப்படியே தான் வரும், இயல்பாக தான் வரும். இது குறித்து உது குறித்து. அடுத்து சாத்தன் வந்தான், எருது வந்தது, இதெல்லாம் தெரியும். ஒருமை, அதாவது அக்ரிணை.
இந்த பால் வீதிகள் கரெக்டாக இது வந்து இந்த ஒருமை பன்மையில் நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் நிறைய விஷயங்கள் புதுசான விஷயங்கள் இருக்கும். அதனால் அது நம்ம அதில் பார்த்துக்குறோம். அடுத்து சுட்டெழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரியுங்களா? ஆ இ உ இதுதான் சுட்டெழுத்துக்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு. அகச்சுட்டுனா பிரித்தா பொருள் தராது அவ்வளோதான். இப்போ அவன் இவன் உவன் இதில் இ ப்ளஸ் அன் பிரித்தோம்னா பொருள் தராது. சரியா? அது உள்ளே இருந்தே பொருள் தரனால இது அகச்சுட்டு. புறச்சுட்டுனா பிரித்தா பொருள் தரும். இப்போ அம்மனிதன் இருக்குது, ஆ ப்ளஸ் மனிதன் சொல்லிட்டு பிரிக்கலாம். பொருள் தரத்தானே செய்யுது, அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அடுத்து அவ் இவ் உ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி அது மாறுது அப்படின்னா அந்த வகரம் கெட்டு அந்த ஞாவோட அதே இனம் ஓகே அந்த இனத்திலே இங்கு மிகுந்து வருது. அப்போ அவ்வு இவ்வு உவ்வுன்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா என்னாகும்? வகரம் கெட்டு அந்த ஞாவுக்கு இனம் அது. அப்போ அஞ்ஞான் இஞ்ஞான் உஞ்ஞான் அஞ்ஞான் இஞ்ஞான் உஞ்ஞான் இந்த மாதிரி மாறுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அதே அவ் இவ் உ இந்த மாதிரி வந்து இதில் ஒரு 3 வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். எல்லாமே பாருங்களேன். இதுலேயும் அவ் இவ் உவ்வுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி அவ்வு இவ்வு உவ்வுன்னு சொல்லிட்டு வந்து இடையினம் அதாவது கசடத்தை பிறகு எங்கேன்னு நம்மனா எரள வளலை ஓகே. அவ்வு இவ்வு ஒவ்வு வந்து இந்த மாதிரி இடையினம் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு புணர்ச்சியுமே இருக்காது. இயல்பு புணர்ச்சி அப்படியே மிகுந்து வரும். பாருங்களேன். அவ் ப்ளஸ் யாழ் அவ்யாள், இவ் ப்ளஸ் யாழ் இவ்யாள், உவ் ப்ளஸ் யாழ் உவ்யாள். அதே மாதிரி அவ் ப்ளஸ் வாடை அவ்வாடை இவ்வாடை உவ்வாடை. அதுக்கு ரீசன் என்ன? இங்கே பாருங்கள், வறுமொழியில் யகரம் வந்திருக்கு, இங்கே வறுமொழியில் வகரம் வந்திருக்கு. அப்போ யகரமோ வகரமோ இந்த மாதிரி இடையின எழுத்துக்கள் வந்தால் இயல்பாகவே புணரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறேன். அதே இது வல்லினம் வந்துச்சுன்னா அவ்வு இவ்வு உவ்வு வந்து வறுமொழியில் வல்லினம் வந்தால் என்ன ஆகுனா அந்த இவ்வு கெட்டு என்ன ஆகுனா ஆயுத எழுத்து மிகுந்து வரும். இது முக்கியமானது. அப்போ ஆயுத எழுத்து எப்போ தான் மிகுந்து வருது? அவ்வு இவ்வு உவ்வு வந்து வறுமொழியில் வல்லினம் வந்தால் ஓகே ஆயுத எழுத்து. அதே இது அவ்வு இவ்வு உவ்வு வந்து வறுமொழியில் மெல்லின எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இவ்வு கட்டு அந்த ஞாவுக்கு இனமான அதே இன எழுத்துக்கள் மீன்ஸ் வந்து அதே இனத்தோடு சேர்ந்த எழுத்துக்கள். ஞாவுக்கு இனமான இஞ்சு இந்த மாதிரி வரும். அப்போ இதில் 3 விஷயங்கள் நம்மளுக்கு வருது. அவ்வு இவ்வு உவ்வுன்னு சொல்லிட்டு வந்து வல்லினம் வந்துச்சுன்னா எப்படி வரும், அதே மாதிரி மெல்லினம் வந்துச்சுன்னா எப்படி மாறும், அதே மாதிரி இடையினம் வந்துச்சுன்னா எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவ்வு வந்து வறுமொழியில் என்ன வந்தாலும் இடையினம் அப்படியே இயல்பாகவே வரும். மெல்லினத்தில் என்ன ஆகும்னா அதோட இன எழுத்து அப்படியே பக்கத்தில் எழுதும், அதோட இனத்தை அப்படியே எழுதும். வல்லினத்தில் என்ன ஆகும்னா அக்கணான்ற ஒரு விஷயம் புதுசாக தோன்றி வரும். இந்த விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்து அதனை எப்படி பிரிப்போம்னா அக்து ப்ளஸ் ஐ, இதனைனா இக்து ப்ளஸ் ஐ, உதனைனா உக்து ப்ளஸ் ஐ இந்த மாதிரி பிரிப்போம். அடுத்து உண்கின்ற உண்கிற உண்ணானின்ற இதை பார்த்தோன்னே என்ன தோணுது? நிகழ்கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள் என்னது? கிரு கின்று ஆனின்று, கிரு கின்று ஆனின்று அதான் சொல்லுங்க. கிரு கின்று ஆனின்று இது எல்லாமே என்னது? நிகழ்கால இடைநிலைகள். அடுத்து பாருங்களேன், இதில் இறந்த கால பேரச்சங்கள். நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா வந்த எருமை இறந்த காலம்தான், உண்ட எருமை இறந்த காலம், தின்ற எருமை, வருந்தின எருமை, உற்ற குதிரை, விட்ட குதிரை. சரியா? இதெல்லாம் பார்த்தாலே சொல்லிடலாம் என்னது? இறந்த கால பெயரச்சங்கள்ன்ட்டு. ஆனால் இந்த புதுசாக 2 மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். இதை பார்த்த உடனே நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது, புதுசாக இருக்கு இல்லையா? அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. போய குதிரை புக்க குதிரை இது 2 வந்தாலும் இதுவுமே என்ன தான்? இறந்த கால பெயரச்சங்கள். எது புதுசாக இருக்கோ புதுமையாக இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்து இறந்த கால வினையச்சங்கள் பாருங்களேன். வந்து ஈஸியாக சொல்லிடலாம், வந்து போனான் ஓகே, இது இறந்த கால வினையச்சம் தான். எண்ணி பார்த்தான் இதுவும் இறந்த கால வினையச்சம் தான். ஆனால் காணிய, சரியா, காணிய இதோட மீனிங் நம்மளுக்கு தெரியலனாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நிலைமொழி ஈரில் அகரம் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு பெயரச்சுன்னு சொல்லிடுவோம். இப்போ பாருங்களேன், வந்த மாணவன்
வந்த மாணவன். நிலைமொழி ஈரில் அகரம் வந்திருக்கு, அதனால இது என்னது பெயரச்சம். அப்போ காணிய இதில் வந்து ஏதோ ஒரு பெயரை கொண்டு முடியுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். இது அகரத்தில் முடிகிறதுனால நம்ம பெயரச்சம்னு எடுத்துடக்கூடாது, ரொம்பவே கவனமாக இருக்கணும். காணிய அப்படின்னா இறந்த கால வினையச்சத்தில் வருதான். இங்கே பாருங்களேன், போய குதிரை புக்க குதிரை, இது ரெண்டு எதில் வருது? இறந்த கால பெயரச்சத்தில் வருது. அதே இது காணிய அப்படின்றது இறந்த கால வினையச்சத்தில் வருது. இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்து உண்ணும் குழந்தை நடக்கும் மாடு, இதெல்லாம் எதில் வருது? உண்ணும் எதிர்காலத்தில், எதிர்கால பெயரச்சங்கள். நடக்கும் மாடு இதுவுமே எதிர்காலத்தில். அப்போ உம்முன்றது வந்துச்சு அப்படின்னா எதிர்கால பெயரச்சம். ஒரு பின்னாடி இதே இளங்குமரனார் தமிழ் வளம் புத்தகத்திலேயே உண்ணும் அப்படின்றத என்ன கொடுத்துருப்பாங்க, இதுக்கான சரியான காலம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உண்ணும்னா எதிர்காலத்தில் உண்ணுமா இல்லை இப்போ உண்கின்ற அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்களா? அதாவது இது எதிர்காலத்தை பற்றி சொல்கிறாங்களா, எதிர்காலத்தில் தான் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம், நிகழ்காலத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருங்க. அப்போ உண்ணும் அப்படின்றது எதிர்காலத்துக்கும் வரும், நிகழ்காலத்துக்கும் வரும். இந்த இடத்துல உண்ணும் குழந்தை நடக்கும் மாடு இதை வந்து எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தில் பின்னாடி உண்ணுன்றதை எதிர்காலத்துலேயும் கொடுத்துருப்பாங்க, நிகழ்காலத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா இசை நிறை அளபடை. ஓசை குறையும் இடத்து அளபெடுப்பதான் என்னது? செய்யுளிசை அளபடை. ஓ உதல் வேண்டும், ஒளிமால்கும் செய்வினை, ஆ அதும் என்னும் அவர். இதில் இதை பார்த்த உடனே சொல்லிடலாம், இது செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடையில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெயர் சொல் வினை எச்ச பொருளாக மாறுச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. இதில் உரநசை, இதில் நசைன்றது என்னது? இது நம்ம புத்தகத்தில் இருக்கும். நசைனா விருப்பம், நசைனா விருப்பம். இது நசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளபடையை நம்ம சேர்க்கறதுனால இது விரும்பின்னு சொல்லிட்டு மாறுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விருப்பம் என்ற பெயர் சொல் விரும்பி என்ற வினை எச்ச பொருளாக மாறுது. கரெக்ட் தான். விரும்பி வந்தான், விரும்பி வந்தான், கரெக்ட் தான். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா வினை எச்ச பொருளாக மாறுது. இந்த மாதிரி ஒரு பெயர் சொல் வினை எச்ச பொருளாக மாறுச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. இதுக்கு வேற என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, தளியி, இது வந்து தழுவுதல், இந்த மீனிங்கில் படிச்சிருப்போம். ஓகே, இந்த மாதிரி வந்தாலும் இது என்னது தான்? சொல்லிசை அளபடை. அடுத்து வெட்கம், காட்சி, திட்பம், இதெல்லாம் வந்து அந்த உடல்நிலை மயமக்கம், வேற்றுநிலை மயமக்கத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. தேவையில்லை, ஏற்கனவே நம்ம படித்த விஷயங்கள் தான். அடுத்து இது கொஞ்சம் புதுமையாக இருக்கும். தூண் ப்ளஸ் நன்று, தூணன்று. இதில் பாருங்களேன், நகர ஈற்றின் கேடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தனி குற்றெழுத்தை சாராத, முக்கியமானது அதுதான். அதாவது தனி குற்றெழுத்துனா முதல் எழுத்து தனி குறிலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, பாருங்களேன், தூண் அரண் இதெல்லாம் பார்த்தோன்னா தனி குறில் எழுத்து ஃபஸ்ட்டு வரவே இல்லை. அப்போ தனி குறில் இல்லாமல் ஒரு நகரம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். தூண் ப்ளஸ் நன்று, தூணன்று. அப்போ இதை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா பாருங்களேன், கண்ணீர் எப்படி பிரிக்கலாம்னா கண் ப்ளஸ் நீர், கண் ப்ளஸ் நீர். எப்படி கண்ணீர் மாறுதுன்னா கண் அப்படியே இருக்கும். இங்கே நிலைமொழி ஈரில் நகரம் வந்தனால, 3 சொல்லி நகரம் வந்தனால அந்த நாவுக்கு இனமான நீயை தெரியும். இதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அப்போ கண்ணீர் எப்படி வந்து கண் ப்ளஸ் நீர்ன்றது கண்ணீர் எப்படி மாறுது அப்படின்றது பார்த்தோம். ஆனால் இதில் பார்த்தோம்னா முதல் எழுத்து எப்படி இருக்குது? தனி குறில் எழுத்தாக இருக்குது. தனி குறில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நிலைமொழி ஈற்றுக்கு இனமாக அப்படியே தெரிஞ்சு வரும். அதே இது இந்த மாதிரி தனி குறில் இல்லாமல் இந்த மாதிரி நெடிலோ இல்லை குறில் எழுத்துக்கள் இணைந்தோ வந்து நகரம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? அதே விஷயந்தான், ஆனால் எப்படி மாறுதுன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கிறோங்க. தூண் ப்ளஸ் நன்று.
ஓகே, தூண் ப்ளஸ் நன்று. வழக்கம் போல் 3 சுழி நகரம் வந்துச்சுனாலே இந்த நகரம் என்னவா தெரியும், அதே 3 சுழி அதுக்கு இனமான 3 சுழியாக தெரிஞ்சிடும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிலைமொழியில் இருக்கிற இந்த எண்ணு கெட்டு போகும். அப்படின்னா மீதி என்ன இருக்குது, தூ இருக்குது, அது போக 3 சுழி நாய் இருக்குது, இன்னு இருக்குது, ரூ இருக்குது. தூணன்றுன்னு மாறிடுச்சு. நான் வந்துருச்சா தூணன்று. அப்போ தனி குறில் முன்னாடி வந்துச்சுன்னா எப்படி வருது, தனி குறில் இல்லாமல் வந்துச்சுன்னா எப்படி வருது அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வச்சுக்கிறோங்க. இது ரொம்பவே முக்கியமானது. அடுத்து கண் ப்ளஸ் களிறு, கட்களிறு நம்ம பார்த்தோம். ல ந அடுத்து ட, இது மூணுமே ஒரே எண்ணத்துக்குள்ள மாறி மாறி வரும்னு சொல்லிட்டு பார்த்தோமா. கண் ப்ளஸ் களிறு, அப்போ கட்களிறு. ஓகே, இந்த நகரத்துக்கு பதிலாக டகரம் வந்திருக்கு, நகரத்துக்கு பதிலாக டகரம் வந்திருக்கு. அதே மாதிரி மண் ப்ளஸ் மாட்சி, மண் மாட்சி, மண் ப்ளஸ் வண்ணம், மண் வண்ணம், மண் ப்ளஸ் பெரிது, மண் பெரிது, மண் ப்ளஸ் மாண்டது, மண் மாண்டது. இதுலேருந்து என்ன தெரியுதா, மண் அப்படின்றதுக்கு முன்னாடி ஏதேனும் புணர்ந்து வருதான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வரல, அது இயல்பாக தான் வருது. மண்ன்ற நிலைமொழிக்கு பின்னாடி ஏதேனும் வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது எப்படி இயல்பாகவே வருது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இதில் பார்க்க சொல்லும்போது அப்படி தெரியும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது. தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னேன் அப்படின்னா, இப்போ நம்ம மண் அப்படின்றத வச்சு பார்க்கக்கூடாது. நிலைமொழி ஈரில் நகரம் வந்திருக்கு. நகரம் வந்து வருமொழி முதல்ல இதுக்கு முன்னாடி பாருங்களேன், மண் ப்ளஸ் களிறுன்னு இருந்துச்சு. அது என்னவா மாறி இருக்கு, மட்களிறுன்னு மாறி இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, நகரம் வந்து வருமொழியில் வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறும், நகரம் டகரமாக தெரியும். இப்போ பாருங்களேன், மண் ப்ளஸ் களம், மண் ப்ளஸ் களம். இதில் நிலைமொழி ஈரில் நகரம் வந்து வருமொழி முதல்ல வல்லினம் வந்திருக்கு. வல்லினம் வந்தால் நகரம் என்னவா தெரியும், டகரமாக தெரியும். அப்போ மண் ப்ளஸ் களம்ன்றது மட்களம். ஓகே, இப்போ வல்லினம் வருமொழி வருமொழியில் வல்லினம் வந்துச்சு அப்படின்னா நகரம் டகரமாக தெரியும். அந்த மாதிரி வல்லினம் வராமல் மெல்லினமோ இல்லை இடையினமோ வந்துச்சுன்னா அது இயல்பாகவே புணரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்களேன், எல்லாத்துலேயும் நகரம் வந்திருக்கு. ஆனால் வருமொழி முதல்ல பாருங்கள், மா அப்படின்றது நம்மளுக்கு வல்லினம் அல்ல. சரியா, வல்லினம் வந்தால் மட்டும்தான் நகரம் டகரமாக தெரியும். வல்லினம் வராமல் மெல்லினமோ இடையினமோ வந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அது இயல்பாகவே தெரியும் அப்படின்ற விஷயத்த பார்த்து வச்சுக்கிறோங்க. இதில் இதை மட்டும் பாருங்கள், நகரம் வந்திருக்கு, வருமொழியில் வல்லினம் வந்திருக்கா, அப்போ நகரம் டகரமாக தெரியும். என் ப்ளஸ் பெரிதுன்றது பெரிது, சான் ப்ளஸ் கோல் சாட்கோல், ஏன்னா நகரம் டகரமாக தெரியும். ஏன், வல்லினம் வந்தனால. அதனால் சான் ப்ளஸ் கோல்ன்றது சாட்கோல். இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். அடுத்து தமிழ் என்பதற்கு சிறப்பு விதி. தமிழ் ப்ளஸ் பிள்ளை, தமிழப்பிள்ளை, தமிழ் ப்ளஸ் நாதன், தமிழநாதன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அகரச்சாரியை பெற்று வருமா. தமிழ் என்பது கூட என்ன வந்தாலும் அது என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ உயிர்கணமோ எது வந்தாலுமே நம்மளுக்கு அகரச்சாரியை பெற்று வருமா. தமிழ் ப்ளஸ் பிள்ளை தமிழப்பிள்ளை, தமிழ் ப்ளஸ் நாதன் தமிழநாதன், தமிழ் ப்ளஸ் வளவன் வளவன். அடுத்து தமிழ் ப்ளஸ் அரசன். இந்த இடத்துல என்ன தப்பணும்னா, தமிழ் ப்ளஸ் அரசன். இப்போ பாருங்களேன், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேப்படி தமிழ் அரசன் சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகே, அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஏன் பாருங்களேன், ஆனால் ஆன்சர் என்னது, தமிழரசன் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தமிழ் ப்ளஸ் அரசன்றது தமிழ் அரசன் தான். ஆனால் நம்மளுக்கு தமிழ்ன்றது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சிறப்பு விதியாக என்ன பண்ணியிருக்காங்க, அகர சாரியை பொருந்தி வரும். அப்போ தமிழ் ப்ளஸ் அரசனில் செகண்ட் ஸ்டெப் என்னவா மாறும், தமிழ் ப்ளஸ் அரசன் இருக்குது. ஓகே, தமிழ் ப்ளஸ் அரசன் இருக்குது. தமிழ் வந்துச்சுனால என்னாகும், அகரச்சாரியை பெற்று வருமா. அப்போ அகரச்சாரியை பெற்றுனா இல்லு ப்ளஸ் ஆன்றது தமிழன் மாறிடுமா, தமிழ ப்ளஸ் அரசன் மாறிடும், தமிழ ப்ளஸ் அரசன் மாறிடும். இப்போ என்ன விதி பயன்படுத்தும், நிலைமொழி ஈரில் அகரம் இருக்குது. ஏன்னா தமிழனா இல் ப்ளஸ் அகரம் இருக்குது, வருமொழி முதலையும் அகரம் இருக்குது. 2 உயிரெழுத்து சேருமா, சேராது. இதை உடன்படுத்துறக்காண்டி ஒரு மெய்யெழுத்து வரும், அதான் உடம்படுமை. இப்போ உடம்படுமை என்ன பார்த்துருக்கோம், யகரம் வகரம். இது ரெண்டில் எது வரும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஐ வந்தால் தான் யகரம். ஏனை உயிரெழுத்துக்கள் இப்போ வந்துச்சுன்னா வகரம் தான் வரும்.
அப்போ தமிழ வரசன். இந்த வாவை இவ்வை சேர்த்துக்கிறீங்களேன். தமிழ இவ்வு இங்கே வந்துருமா, இவ் ப்ளஸ் ஆன்றது வாவா மாறிடும். அதனால தான் தமிழ வரசன் வந்திருக்கு. முக்கியமானது தமிழ் ப்ளஸ் அரசன்றது தமிழரசன் கிடையாது, தமிழ வரசன். ஏன் வா தோன்றியிருக்கு அப்படின்னா அது உடம்படுமை. அடுத்து தற்பவம் தற்சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தற்சமம்னா வடமொழிக்கு தமிழ் மொழிக்கும் பொது எழுத்தலாகி வேற்றுமையின்றி தமிழில் வந்து வழங்கும். இதான் முக்கியமானது. தற்சமம் அப்படின்னா வேற்றுமையின்றி தமிழில் வந்து வழங்கும் வட சொற்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், தற்சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாகவே அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் எது தற்சமம் எது தற்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வகையில் பார்க்குறோம் தற்சமம். இளங்குமரனார் ஒரு மூணு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அமலம், கமலம், குங்குமம். இதில் வந்து கமலம் குங்குமம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா அந்த அமலம் அப்படின்ற வார்த்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அமலம், கமலம், குங்குமம். அடுத்து ஒரு முக்கியமான விதி, எம் எம் இந்த மாதிரி தனி குற்றெழுத்தின் கீழ் நின்ற மகரம். ஓகேவா, தனி குற்றெழுத்துனா முதல் எழுத்து தனி குறில் எழுத்தாக இருக்கணும். ஆமாம், எல்லாமே தனி குறில் எழுத்தாக இருக்குது. அதற்கு முன்னாடி நின்ற மகரம் அதுதான் எம்மு, நும்மு, நம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஞாவோ நாவோ வந்துச்சுன்னா, வருமொழியில் ஞாவோ நாவோ வந்துச்சு அப்படின்னா இந்த மகரம் என்னவா தெரியுமா, அந்த அதிலே கொடுத்துருப்பாங்க. வருமொழி முதலில் ஞகரமோ நகரமோ வருமாயின் அவ்வெழுத்தாகவே தெரியும். அப்போ ஞாவுக்கு அதே எழுத்து இங்கு, ஓகேவா, நாவுக்கு அதே எழுத்து இந்து, ஞாவுக்கு அதே எழுத்து இங்கு. அப்போ எம் ப்ளஸ் ஞானம்ன்றது எஞ்ஞானம், எம் ப்ளஸ் நூல்ன்றது எந்நூல், எம் ப்ளஸ் ஞானம்ன்றது நும் ப்ளஸ் ஞானம்ன்றது நுஞ்ஞானம். இதில் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் என்ன, தம் ப்ளஸ் நூல். அப்போ தம் ப்ளஸ் நூல் எப்படி பிரியுது அப்படின்னா, தனி குறில் எழுத்தை தொடர்ந்து ஒரு மகரம் வந்துச்சுன்னா வருமொழியில் இருக்கிற அந்த வருமொழியில் நகரமோ ஞகரமோ, இதில் நகரம் வந்திருக்கு, அதே எழுத்து அங்கே வரும். அப்போ தம் ப்ளஸ் நூல்ன்றது இந்து வந்துடும், தா இந்து நூல் இந்த மாதிரி மாறும். சரியா, நம்மளுக்கு வாசிக்க முடிய விட்டாலும் ரூல் என்னவோ அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். பாருங்களேன், எம் ப்ளஸ் நாடு இது எப்படி பிரியும், வழக்கம் போல் தனி குறிலை எடுத்து ஒரு மகரமை வந்திருக்கு. வருமொழியில் நகரமோ ஞகரமோ வந்துச்சுன்னா அதே எழுத்து அங்கே பக்கத்தில் எழுதுவோம். அப்போ எம் ப்ளஸ் நாடுன்றது இந்த இம்முக்கு பதிலாக என்ன வந்துடும், அந்த நாவோட இனமான இந்து வந்துடும். அப்போ என் நாடுன்னு மாறிடும். இந்த மாதிரி நம்ம படித்ததை அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிக்கிறேங்க. அடுத்து தனி குற்றெழுத்தை சார்ந்த லகரங்கள். அப்போ தனி குறில் நம்ம ஏற்கனவே இதுக்கான விதிகள் படிச்சிருப்போம். தனி குற்றெழுத்தை சார்ந்த லகரங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். தனி குறிலை எடுத்து லகரமோ வந்து இந்த இடத்துல வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா லகரம் ரகரமாக தெரியும், இந்த லகரம் டகரமாக தெரியும் அப்படின்றத ஒரு பாக்ஸ் போட்டே பார்த்துருப்போம். அதே விஷயந்தான் இங்கேயும் பார்க்குறோம். கல் ப்ளஸ் குறிதுன்றது கற்குறிது, முள் ப்ளஸ் சிறிதுன்றது முட்சிறிது. பாருங்கள், புல் ப்ளஸ் கல் என்னவா மாறும், இந்த லகரம்ன்றது ரகரமாக மாறினால புற்களாக மாறும். ஓகே, அதே இது இந்த புல்லுனா தெரியுது இல்லையா, திணை. அதே மாதிரி புல் ப்ளஸ் கல் என்னவா மாறும்னா புட்கள் மாறும். ஏன்னா இந்த லகரம் வந்துருச்சு அப்படின்னா வருமொழியில் வல்லினம் வந்தால் லகரம் டகரமாக தெரியும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியாது. இது புற்கள் கிராசஸ், இது புட்கள்னால் தெரியும் என்னது பறவைகள். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இதில் பாருங்கள், அல் ப்ளஸ் பகல். அல்லுன்றது எப்படி மாறுது, லகரம் ரகரமாக தெரியுது. அதே இது இந்த லகரம் எப்படி தெரியுது, டகரமாக தெரியுது. அடுத்து தனிக்குறில் மெய். தனி குற்றெழுத்தை அடுத்து இது பாருங்கள், மண் ப்ளஸ் அழகியது எப்படி பிரியுது, மண் அழகியது. அது காரணம் என்னது அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அந்த விதி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். மண் ப்ளஸ் அழகிது, மண் ப்ளஸ் அழகு. ஓகேவா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுமா, அப்போ இன்னொரு முறை வரும்.
ஓகேவா. அப்போ இன் ப்ளஸ் ஆன்றது சேர்ந்து நாவாக மாறிடும். அதுதான் எப்படி மாறி இருக்கு, மண் அழகு மண் அழகின்றது மண் அழகிது அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. அடுத்து தன் என்பதற்கு ஒரு சிறப்பு விதி கொடுத்துருக்காங்க. தன் ப்ளஸ் பகைன்றது தற்பகை, ஓகேவா, இல்லைனா தன்பகை, ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தன்வினை பிறவினை இது ரெண்டுக்குமே பொதுவாக நிற்கக்கூடிய ஒரு சில முதநிலைகள்னால் நம்மளுக்கு ஒரு சில வேர்ச்சொல்கள். தன்வினைக்கும் பிறவினைக்கும் பொதுவாக நிற்கக்கூடிய ஒரு சில வேர்ச்சொல்கள் கொடுத்துருக்காங்க. இளங்குமரனார் ஒரு 5 வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அது முதநிலைகள்னால் நம்மளுக்கு பகுதி, அதாவது வேர்ச்சொல் தான். அழி, கெடு, வெளு, கரை, தேய். இதை பார்த்து வச்சுருங்க. தன்வினைக்கும் பிறவினைக்கும் பொதுவாக நிற்கும் வேர்ச்சொல் எது எதுனா அழி, கெடு, வெளு, கரை, தேய். தான் ப்ளஸ் கை தன் கைன்னு மாதிரி தான். தான் ப்ளஸ் குறியன்றது தான் குறியன் அப்படியே தான் வருது. தான் ப்ளஸ் புகழ்ன்றது தற்புகழ். இது மூணுமே வித்தியாசமாக வருது. தான் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா விரவு பெயரா. இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க டேரெக்டாக. லாஸ்ட் டைம்லாம் அம்மா அப்படின்றது என்னது இடைச்சொல் அந்த மாதிரி கேட்டாங்க இல்லையா. அது மாதிரி தான் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு விரவு பெயரா, ஓகேவா. தான் ப்ளஸ் கை தன்கைன்னு மாறு தான். தான் ப்ளஸ் புகழ் தற்புகழ் மாறு தான். தான் ப்ளஸ் குறியன்றது தான் குறியன்னு சொல்லிட்டு மாறுதான். இது மூணுமே வித்தியாசமாக இருக்குது, பார்த்து வச்சுக்கிறேங்க. அது மாதிரி தாள் ப்ளஸ் கோல்ன்றது தாளக்கோல். இது எதை சொல்லிடலாம் அப்படின்னா தமிழ் லாஸ்ட்டு சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா அங்கே எப்படி மாறிடுச்சு, அகரமாக தெரிஞ்சா. அதே மாதிரி தான் இங்கே சிறப்பு லகரமாக வந்துச்சுன்னா இங்கே அகரமாக தெரிஞ்சு தாளக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்து முக்கியமானது வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு, குடக்கு ப்ளஸ் திசை குடதிசை, குணக்கு ப்ளஸ் நாடு குணநாடு, தெற்கு ப்ளஸ் மேற்கு தென்மேற்கு, தென் ப்ளஸ் யாறு தென்யாறு. இதை மேற்கு ப்ளஸ் காற்று மேல் காற்று. இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். மேற்கு ப்ளஸ் ஊர் மேலூர். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. கிழக்கு ப்ளஸ் காற்று கீழ்காற்று, கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ்நாடு. ஓகே, இதில் இந்த லாஸ்ட் ஒரு 4 இதை மட்டும் மென்ஷன் பண்ணி, இது மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மேற்கு ப்ளஸ் காற்று மேல் காற்று, மேற்கு ப்ளஸ் ஊர் மேலூர், கிழக்கு ப்ளஸ் காற்று கீழ்காற்று, கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ்நாடு. சந்தியில் 3 வகையான சந்திகள் பார்த்தோமா. அதில் இன்னொரு சந்தி தான் தீர்க்க சந்தி. இதில் பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேம் எழுத்தாக இருக்கும். இப்போ பத இங்கேயும் அகரம் இருக்குது, வருமொழி முதலையும் அகரம்னு இருக்குது. இது என்ன சந்தின்னு பார்த்து வச்சுன்னா தீர்க்க சந்தி. சிவ இங்கேயும் அகரத்தில் முடியுது, இங்கேயும் ஆகாரத்தில் அதே அகரத்தில் வந்திருக்கு. அடுத்து இங்கே ஆகாரத்தில் முடிஞ்சிருக்கு, இங்கே அகரத்தில் வந்திருக்கு. அப்போ இந்த அகர ஆகாரம். ஏன்னா இன்னொன்று செக் பண்ணிக்கிறோம். கவி இங்கே இகரத்தில் முடிஞ்சிருக்கு, இங்கேயும் இகரம் தான் வந்திருக்கு. இங்கே இகரத்தில் முடிஞ்சிருக்கு, இங்கேயும் ஈகாரத்தில் தான் வந்திருக்கு. அப்போ அகர ஆகாரம் இகர ஈகாரம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் வட சொல்லில், அதான் முக்கியமானது. வட சொல்லில் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறுது, பத ப்ளஸ் அம்புயம்ன்றது பதாம்புயம். அப்போ அதை வச்சு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுமா. சிவ ப்ளஸ் ஆலயம் சிவாலயம், சேனா ப்ளஸ் அதிபதி சேனாதிபதி, சதா ப்ளஸ் ஆனந்தம் சதானந்தம், கவி ப்ளஸ் இந்திரன் கவீந்திரன். ஏன்னா நிலைமொழி ஈரில் உள்ள எழுத்து தான் நீட்டிச்சு வருது. அடுத்து கிரி ப்ளஸ் ஈசன்றது கிரீசன். அடுத்து மகி ப்ளஸ் இந்திரன் மகீந்திரன், நதி ப்ளஸ் ஈசன் நதீசன், குருதயம் சிந்தூர்மி சுயம்பூபதயம். சரியா, அதே வார்த்தைகள் நீட்டிச்சு வரும், அவ்வளோதான். இது தீர்க்க சந்தியில் வருது. நிலைமொழியும் வருமொழியும் ஒரே எழுத்தாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. தெங்கு ப்ளஸ் காய் பார்த்துருப்போம் இல்லையா. தேங்காய் எப்படி பிரிப்போம், தெங்கு ப்ளஸ் காய். அடுத்து தெவ் என்பதற்கு சிறப்பு விதி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அவ் அப்படின்ற விஷயத்துக்கு பார்த்தோம். அவ் அப்படின்னு வருமொழியில் வல்லினம் வந்தால் எப்படி மாறும், மெல்லினம் வந்தால் எப்படி மாறும், இடையினம் வந்தால் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதேமாதிரி தெவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுனாலே அது எப்படின்னு மாறுதுன்னா தெவ்வு ப்ளஸ் கடிதுன்றது தெவ்வு கடிது, தெவ் ப்ளஸ் மாண்டது தெவ்வு மாண்டது, தெவ் ப்ளஸ் வந்தது தெவ்வு வந்தது. ஓகேவா. அப்போ தெவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுனாலே நம்மளுக்கு தெவ்வு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். பாருங்களேன், தெவ் ப்ளஸ் கடுமை தெவ்வு கடுமை, தெவ் ப்ளஸ் மாட்சி தெவ்வு மாட்சி. இதில் தெவ்வுன்னு சொல்லிட்டு வந்துட்டு வருமொழியில் மகரம் வந்துச்சுன்னா அது 2 மாதிரி தெரியலாம். இப்போ பாருங்களேன், தெவ் ப்ளஸ் மன்னர்ன்றது தெவ்வு மன்னர், நார்மலாக நம்ம பார்த்த விஷயங்கள். அதே இது தெவ் ப்ளஸ் மன்னர்ன்றது எப்படி மாறலாம், தெம்மன்னர் மாறலாம். இப்போ இதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள்.
தெவ் ப்ளஸ் முனைன்றது தெவ்வு முனை, இது நார்மலாக வர்றது. அடுத்து தெவ் ப்ளஸ் முனைக்கு இன்னொரு வழி என்ன இருக்குது அப்படின்னா தெம்முனை. ஓகேவா? அப்போ தெவ் ப்ளஸ் தெவ் வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தெவ்வு அப்படின்னு சொல்லிட்டு மாறும். தெவ்வியில் தெவ்வு அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதே இது வருமொழியில் மகரம் இருந்துச்சு அப்படின்னா தெம்முன்னு மாறிடும். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ தெவ் ப்ளஸ் மன்னர் தெம்மன்னர், தெவ் ப்ளஸ் முனை தெம்முனை. அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நாளி ப்ளஸ் உரின்றது நாடுரின் மாறுதான். இதெல்லாம் சிறப்பு விதிகள் தான், நார்மலாக உள்ளது. அதனால தான் இந்த புத்தகத்தில் இதையெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க. நாளி ப்ளஸ் உரின்றது நாடுரின் மாறுமா? அதே இது இப்போ எப்படி நம்ம தெவ் அப்படின்னு வந்துச்சுனாலே எப்படி மாறும்? தெவ்வுன்னு சொல்லிட்டு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமா? அதே மாதிரியே உரி அப்படின்றது நிலைமொழியில் இருந்துச்சுன்னா அது எப்படி புணர்ந்து வருதான்? உரி ப்ளஸ் உப்பு உரிய உப்பு, உரி ப்ளஸ் பயிறு உரிய பயிறு, உரி ப்ளஸ் மிளகு உரிய மிளகு, உரி ப்ளஸ் வரகு உரிய வரகு. அப்போ உரின்றது எப்படி மாறுது? உரிய அப்படின்றது மாறுது. தெவ்வுன்றது தெவ்வு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வருது. இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களில் ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு விதிகள். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, தமிழ் அப்படின்றது எப்படி வந்துச்சு? அகரச்சாரியை பற்று தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அது ஒவ்வொரு இதுக்கும் சிறப்பு விதிகள் கொடுத்துருந்தாங்களா? அந்த சிறப்பு விதிகளை மட்டும் இன்னொரு முறை ரீகால் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சதுனாலே இதை வச்சு அவங்க வேறு எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், 10 + 1000 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். 10 + 1000 நிறைய பேர் வந்து கமெண்டில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10,000 இதான் நம்ம ஆன்சராக எடுத்திருப்போம். சரியா? ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி யோசிக்கணும். இப்போ பாருங்களேன், தெவ்வுன்றது தெவ்வுன்னு மாறிச்சா, உரி அப்படின்றது உரிய அப்படின்றது மாறிச்சா, நம்மளுக்கு 10 அப்படின்னு வந்துச்சுனாலே எப்படி மாறும்? 10 மாறுமா? அப்போ இதை வச்சு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா 10 + 1 என்னது? 11, 10 + 2 12, 10 + 3 13, 10 + 4 14. அப்போ 10 வந்துச்சுனாலே அது எப்படி மாறுது? 10 மாறிடுச்சு. அப்போ 10 + 1000ன்றது எப்படி 10,000 வரும்? கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருந்திருக்கும்? 10. இதை வச்சு தான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சராக இருந்திருக்கும். இப்போவும் ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள். பாருங்கள், 4 + 1000 4000, 4 + வகை 4 வகை, 4 + கவின்றது நாற்கவி, 4 + பால் நாற்பால், 4 + மணி நான்மணி, 4 + நாளி நானாளி. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக தெளிவாக இன்னொரு முறை படித்து வச்சுக்கிறோங்க. 4 + 1000 4000, 4 + வகை 4 வகை, 4 + கவி நாற்கவி, 4 + பால் நாற்பால், 4 + மணி நான்மணி, 4 + நாளி நானாளி. அடுத்து படிக்கிறான் படிக்கின்றான் படியா நின்றான், கிரு கின்று ஆனின்று நிகழ்கால இந்த இதில் தான் சொன்னேன். உண்ணும் அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே சொன்னால் அப்படின்றது இந்த உண்ணும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் எதிர்காலம்ன்றது தெரியும். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நிகழ்காலமும் காட்டுமா எதிர்காலமும் காட்டுமா? நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ உண்ணும் அப்படின்றது நாட் ஓன்லி எதிர்காலம், அது நிகழ்காலத்துலேயும் வரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து நிலை மாறுதல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? தசை சதை. ஓகே, அதே மாதிரி கொப்பளம் பொக்களம். ஓகே, இதில் எது சரி அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து இலக்கணத்துலேயும் படிச்சிருப்போம் இல்லையா? வாய்க்கால் சரியா கால்வாய் சரியா. அடுத்து வந்து என்ன படிச்சிருப்போம்? நுனிக்கிளை சரியா கிளை நுனி சரியா. அதே மாதிரி தான் தசை சதை கொப்பளம் பொக்களம் இந்த விஷயங்கள்லாம் இது நம்மளுக்கு புதுசாக இருந்திருக்கு. கொப்பளம் பொக்களம் இது நம்ம புத்தகத்தில் இருந்திருக்காது, அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நின் என்பவற்றிற்கு சிறப்பு விதி பார்த்திங்கன்னா, நின் கூட எது வந்தாலும் என்னாகும்னா அது இயல்பாக அப்படியே வருமா. நின் ப்ளஸ் பகைன்றது நின்பகை. அடுத்து பொழுது அப்படின்றத பொழுது, பெயர் அப்படின்றத பேர். எப்படி நம்ம அந்த சதை தசை பார்த்தோமோ அதே மாதிரி பொழுது அதுக்கு வந்து அந்த பேச்சலுக்கு எழுத்துக்க பொழுது, பெயர்ன்றத பேர். அடுத்து காற்றுன்றது பெயர் பகாப்பதம். இது முக்கியமானது. பகுபதம் பகாப்பதம். பகுபதம்னா பிரிக்கக்கூடியது, பகாப்பதம்னா அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. இப்போ காற்று இருக்குது அப்படின்னா அதை நம்ம பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக பிரிக்க முடியாது. உன் கொல் உரு கழி இது எல்லாமே பிரிக்க முடியாது. அது என்ன பகாப்பதம்? காற்றுன்றது பெயர், உன்னுன்றது வினை, கொல்லுன்றது இடை,
உரு களின்றது உரி பகாப்பதம். ஆனால் தொல்காப்பிய மரபில் பொருள்குறியா சொல் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா தொல்காப்பியத்தில் முதல் பாயிரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க, எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே. அப்போ என்ன சொல்கிறேன்னா தமிழில் உள்ள எல்லா சொற்களுமே ஏதேனும் ஒரு பொருள் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய மரபில் பொருள்குறியா சொல் எதுவும் இல்லை. அப்போ அதை தான் சொல்கிறாங்க, எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இதில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பகுதி, அந்த பகுபதத்தில் அந்த 6 உறுப்புகளை பற்றி பேசியிருக்காங்க. அதில் முதல் நிலை, இடைநிலை, இறுதி நிலை அது என்னவாக இருக்கும்? முதல் நிலைன்றது கண்டிப்பாக பகுதியாக இருக்கும். இடைநிலை அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இடைநிலை வந்து எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். எனது இறந்த கால இடைநிலை, நிகழ்கால, எதிர்கால இடைநிலை, அடுத்து எதிர்மறை இடைநிலை. இறுதி நிலைனா நம்மளுக்கு விகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கடுத்து சாரியை, சந்தி எத்தனை வகைப்படும்? சந்தி வந்து 3 வகைப்படும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது ஏதேனும் ஒன்றில் நிகழும் மாற்றம் தான் விகாரம் சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பண் என்பதற்கு சிறப்பு விதியும் பின் என்பதற்கு சிறப்பு விதியும் ஒரே மாதிரி தான் வரும். பண் ப்ளஸ் வழினா பண்ணு வலிது, அதாவது அந்த உகரச்சாரியை பெற்று வரும். எப்படி தமிழ்ன்றதில் அகரச்சாரியை பெற்று வருதோ இந்த பண் பின் அப்படின்றதுல என்ன சாரியை பெற்று வருமா? உகரச்சாரியை. அப்போ பண் ப்ளஸ் வலிதுன்றது பண்ணு வலிது, பின் ப்ளஸ் நன்றுன்றது பின்னு நன்று அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ரெண்டுக்குமே ஒரே விஷயங்கள் தான் வரும். அடுத்து புளி என்பதற்கு சிறப்பு விதி புளிங்கறி, புளிஞ்சோறு, புளிம்பாலிதம், புளிந்தயிர். அடுத்து பூ என்பதற்கு வல்லினம் வரலாம், மெல்லினம் வரலாம். பூக்கொடி, பூங்கொடி ரெண்டுமே சரிதான். அடுத்து பசல், பைசல், அரையர், அடுத்து களம், கலன், 5, 5 இதெல்லாம் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல் எழுத்து வந்து மாறி வந்து அதே பொருளில் வந்துச்சுன்னா முதற்போலி. அடுத்து இரண்டாவது எழுத்து கொஞ்சம் மாறி இருக்குது, இடைப்போலி. கடைசி எழுத்து மாறி இருந்தனால கடைப்போலி. 5ன்றது எல்லா எழுத்தும் மாறி இருந்தனால முற்றுப்போலி. அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அதனால் திருப்ப அந்த இதை பார்க்க வேண்டாம். மகர ஈற்று புணர்ச்சி தெளிவாக பார்த்தாச்சு. அடுத்து மங்களம்னா என்னது? அமங்கலமான வார்த்தையை மங்களமாக கூடுறது. செத்தான் அப்படின்றத துஞ்சினான்னு சொல்கிறது கொஞ்சம் மங்களமாக இருக்கும். சுடுகாடு அப்படின்றத நன்காடு அப்படின்னு சொல்கிறது மங்களமாக இருக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம். அடுத்து இதுவுமே நம்ம பார்த்துருப்போம். மா ப்ளஸ் காய் மாங்காய், விலங்காய் புளியங்காய், புன் ப்ளஸ் காய் புன்கங்காய், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க. அடுத்து ஆலங்காய் எப்படி அப்படின்னா ஆல் ப்ளஸ் காய். அடுத்து எலுமிச்சங்காய், மாதுளங்காய் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து 3 என்ற எண்ணு பெயரோடு புணர்ச்சி விதி பார்த்தோம் அப்படின்னா 3 + 1000 3000 கிடையாது 3000. 3 + உலகு மூவுலகு. 3 + களம் முக்களம். 3 + 100 300. 3 + வட்டி முவ்வட்டி. சரியா? எப்போவுமே அந்த எண்ணு பெயர்களில் மட்டும் ஒவ்வொருத்துக்கும் தனியாகவே படித்து வச்சுருக்கோம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசமாக தான் இருக்குது. இதுலேயுமே 3 + 1000 3000, 3 + உலகு மூவுலகு, 3 + காலம் முக்களம், 3 + 100 300, 3 + வட்டி முவ்வட்டி. இதெல்லாம் சிறப்பு விதிகளில் வரனால அந்த மாதிரி இருக்குது. அடுத்து முக்கியமானது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். மருந்து ப்ளஸ் பைன்றது மருத்துப்பை. குரங்கு ப்ளஸ் மனம்னா குரக்கு மனம். இரும்பு ப்ளஸ் வலிமைன்றது இருப்பு வலிமை. கன்று ப்ளஸ் ஆன்றது கற்றா. இது முக்கியமானது. அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் அந்த இன எழுத்துக்கள் மாறி வரும். இப்போ மருந்து ப்ளஸ் பை மருத்துப்பை, குரங்கு ப்ளஸ் மனம் குரக்கு மனம், இரும்பு ப்ளஸ் வலிமை இருப்பு வலிமை. நம்ம கூட பார்த்துருப்போம் இருப்பாணி அப்படின்னு தான் நம்ம தேம்பாவணியில் ஒரு இடத்துல வரும் இருப்பாணி. ஓகே, இருப்பாணி அப்படின்றத எப்படி தான் பிரித்து எழுதும்? இரும்பு ப்ளஸ் ஆணின்னு தான் பிரித்து எழுதும். இரும்பு ப்ளஸ் ஆணின்றதான் பிரித்து எழுதும். அதே மாதிரி தான் இரும்பு ப்ளஸ் வலிமை இருப்பு வலிமை. சரியா? அடுத்து அகைன் வந்து வகர ஈற்று புணர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வு இவ்வு வந்து வல்லினம் வந்துச்சுன்னா ஆயுத எழுத்து வரும்னு சொல்லியிருக்கேன். அவ்வு இவ்வு வந்து மெல்லினம் வந்துச்சுன்னா அதே எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவு ப்ளஸ் ஞானம் அஞ்ஞானம். அதே இது இடையினம் வந்துச்சுன்னா என்ன வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். இடையினம் வந்துச்சுன்னா அப்படியே புணரும். அவு ப்ளஸ் யாவை அவ்யாவை, இவ் ப்ளஸ் யாவை இவ்யாவை ஊவ்யாவை. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததை இன்னொரு முறை கொடுத்துருக்காங்க.
இத்தோட இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கேட்ட கொஸ்டினுக்கு 10+1000 அது கமெண்ட் பண்ண சொன்னேன். இடையிலே அதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டும் கொடுத்தேன். இப்போ என்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர் அப்படின்றத எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் ஆன்சர் பண்ண பின்னாடி என்னோடய பதிலை நான் சொல்கிறேன். தொடர்ந்து இதுவரை நம்ம பாதி பார்த்துருப்போம், இன்னும் மீதி பாதி இருக்குது. அடுத்தடுத்த வகுப்புகளில் இளங்குமரனார் அவரோட தமிழ் வளம் இந்த புத்தகத்தை முழுமையாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். தைரியமாக படிங்க. எல்லாம் அவுட் சோர்ஸு படிக்கணும் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு ஸ்கூல் புக்கை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கூல் புக்கில் இருந்தால் 70 to 80% கொஸ்டின் நம்மளுக்கு வரப்போகுது. அதனால் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம இப்போ அவுட் சோர்ஸில் விஷயங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் நேரம் நம்மளுக்கு குறைவாக இருக்கனால இப்போ நீங்கள் வெளியில் போய் படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். வெளியில் போய்னா அவுட் சோர்ஸு இப்போ அந்த புத்தகங்கள்லாம் நம்ம சேகரிக்க முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை போயிட்டு அதுக்கான நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதற்காக உங்களுக்கான அந்த வேலையை எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ மெனக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த வீடியோஸை நல்லா பார்த்துட்டு இதில் உள்ள கண்டிப்பாக குறிப்பெடுத்து வச்சுக்கிறங்க. குறிப்பெடுத்து வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணாலே போதும். நம்ம உங்களுக்கு வெளியில் நீங்கள் என்னெல்லாம் தேடி தேடி படிக்கணுமோ அதை நாங்கள் தேடி தேடி உங்களுக்கு தொகுத்து வீடியோவில் கொடுத்துருவோம். அதனால் தைரியமாக படிங்க. எல்லோரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.